ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1% கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக 1% கம்பெனியோட லீகல் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி படி வந்து ஒரு கிளாசிஃபைட் அஸ் அ ப்ரைவேட் கம்பெனி. 1% கம்பெனியை யாரெல்லாம் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பர்சன், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதர் தென் மைனராக இருக்கணும், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ட் இருந்தாலும் சரி, இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் ஆரம்பிக்கலாம். அப்புறம் கண்டிஷன்ஸ் என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 1% கம்பெனியால் என்னென்னலாம் சில விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது 1% கம்பெனினால். அது மட்டும் இல்லாமல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸை மேற்கொள்ள முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா 1% கம்பெனிக்கு இருக்கிற ரிஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் அதில் வந்து 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று மெம்பர், இன்னொன்று நாமினி. இந்த மெம்பருங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இந்த 1% கம்பெனியோட ஓனர் மாதிரி, த ஒன்லி மெம்பர். இவங்க வந்து இவங்க கண்டிஷன் தான் பார்த்தோம், அதே கண்டிஷன் தான் நாமினிக்கும். நாமினி கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அந்த நாமினிக்கான எலிஜிபிலிட்டி அதே தான், என்ன சொல்கிறது, நேச்சுரல் பர்சனாக இருக்கணும், அப்புறம் அதர் தென் மைனராக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இது வந்து பேசிக்கான கண்டிஷன். ஃபார் நாமினிக்கும் சரி மெம்பருக்கும் இதே செட் ஆகும். இப்போது அதில் வந்து நீங்கள் நாமினியோட பேரையும் கன்சென்ட்டையும் நீங்கள் இன்கார்பரேட் ஆகிறப்பயே ஃபார்ம் நம்பர் INC 32ல் இது பண்ணிடணும். ROC கிட்ட அவரோட கன்சென்ட் வந்து ஃபார்ம் நம்பர் INC 4ல் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் மாற்றுறப்போ, நாமினி மாற்றுறப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நாமினி சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் எப்போ வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நாமினிக்கு சொல்லணும். இப்போது நீங்கள் பழைய நாமினி ஒருத்தர் கொடுப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துடணும். அதே மாதிரி புது நாமினி அப்பாயிண்ட் பண்ணுறப்ப அவங்களோட கன்சென்ட்டையும் பேரையும் ஃபார்ம் நம்பர் INC 4ல் வாங்கி ஃபைல் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஒரு நாமினி வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பர்சனை நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து எனக்கு நாமினியாக இருக்க விருப்பம் இல்லை, நான் விலகிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்பயும் நீங்கள் ஒரு புது நாமினியை அப்பாயிண்ட் பண்ணணும், மெம்பர் அனுப்பிடுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அதே மாதிரி பேர் அப்புறம் கன்சல்ட் இது எத்தனை நாள் போனால் 15 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து புது பர்சனாக நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாமினி பிகம்ஸ் மெம்பர். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மெம்பர் இருக்காங்க, அவங்க செத்து போயிட்டாலோ இல்லை இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் ஆனாலோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாமினி மெம்பரோட வரை இப்போ புது நாமினி அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்க வந்து அதே கண்டிஷன் தான். நம்ம புது நாமினி அப்பாயிண்ட் பண்ணுறப்ப ஃபார்ம் நம்பர் INC 4ல் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அது அந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணி நேம் அண்ட் கன்சென்ட் வாங்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு 3 சேஞ்ச் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ROCக்கு லெட்டர் கொடுத்துடணும். இந்த நாமினி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ROCக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடணும். இதில் இன்னொரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மெம்பர் ஒரு 1% கம்பெனியோட மெம்பர் வந்து ஒரு OPCயில் தான் மெம்பராக இருக்க முடியும். ஒரே நேரத்தில் 2 OPCயில் மெம்பராக இருக்க முடியாது இல்லை. அதே ஆனால் இன்னொரு இது என்னென்னா, ஒரு கம்பெனியில் மெம்பராகவும் இன்னொரு கம்பெனியில் நாமினியாகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ 2 கம்பெனிலையும் நாமினியாக ஒரே டைமில் இருக்க முடியாது, அதே மாதிரி மெம்பராகவும் இருக்க முடியாது. இது வந்து பேசிக் கண்டிஷன். இப்போது இது இன்னும் ஒரு கேஸ் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு மெம்பர் இருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு கம்பெனியில் நாமினியாக இருக்காங்க. இன்னொரு கம்பெனியில் நாமினியாக இருக்கும்போது அந்த 2வது கம்பெனியோட மெம்பர் செத்து போயிட்டாலோ இல்லை இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் ஆனாலோ இப்போ இந்த பர்சன் வந்து 2 கம்பெனிக்கும் மெம்பர் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா 180 டேஸில் 180 நாளுக்குள்ளே அவங்க வந்து ஒரு 1% கம்பெனிலேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணணும். இதுதான் இந்த ரூலு. அதே ரூல் தான் நாமினிக்கும் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.